தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு திரு ஆடி சுவாதி, ஒரு அற்புதமான நாள். அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். அது மட்டுமல்ல, லலிதாம்பிகையை நாம் இன்று வழிபட்டால் இல்லத்திலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், செல்வச் செழிப்பு மேலோங்கும். இன்றைக்கு சுவாதி. சுவாதி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம். நரசிம்மர் என்பவர் இன்ஸ்டன்ட் தெய்வம் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். எப்படி இன்ஸ்டன்ட் காபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி என்று உடனடியாக உணவு சமைப்பதற்கு உதவுகிறதோ, அதுபோல உடனடியாக உதவி செய்ய வருகிற ஒரு தெய்வம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொன்னவுடனே இந்த தூணில் இருப்பாரா என்று அந்த இரணியகசிபு கேட்டார். உடனே பிரகலாதன் இந்த தூணிலும் இருப்பார், அந்த தூணிலும் இருப்பார், இந்த தூணில் இருப்பார் என்று சொன்னவுடனே அவர் காலால் உதைந்தார், அதிலிருந்து வெளிப்பட்டார். எனவே உடனடியாக உதவுகிற தெய்வம் என்று சொன்னால் நரசிம்மர். அவரையும் நீங்கள் இன்று வழிபடலாம். பொதுவாக இன்று உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஆயிரக்கணக்கான யோகம் இருக்குது. அதில் விஷ்ணு யோகம்னு ஒரு யோகம், அற்புதமான யோகம். இந்த விஷ்ணு யோகம் இருக்க பொருளாதாரத்திலே மேம்பாடாகவும் மிகச்சிறந்த செல்வந்தர்களாகவும் விளங்குவார்கள். அந்த யோகம் எப்படி இருக்கணும் ஜாதகத்தில்? உரை தரும் கருமநாதன் 9ஆம் அங்கிசம் ஏறி நிலை பெறும் தனத்தில் நிற்க நீடு பாக்கியனும் கூடில் மறைவிலா விஷ்ணு யோகம்னு ஜாதக சிந்தாமணி சொல்லுது. 10ஆம் இடத்திற்குடையவன் நவாம்சத்தில் 9ஆம் இடத்திலும், உரை தரும் கருமநாதன், கர்மஸ்தானம் 10ஆம் இடம், கருமநாதன் 9ஆம் அங்கிசம் ஏறில் 9ஆம் இடத்திலே நவாம்சத்திலே நிற்க, ராசியில் 2ஆம் இடத்திலும் இருக்க, அவனுடன் 9க்குடையவன் கூடியிருந்தால் விஷ்ணு யோகம் அப்படிங்கிறாங்க. நவாம்ச லக்னாதிபதி பிளஸ் 9க்கு அதிபதி இணைந்து 9-10க்கு உடையவர்கள் தனஸ்தானத்திலே இருந்தால் விஷ்ணு யோகம். இப்படி இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கணும். 9ஆம் இடம் எது, 10ஆம் இடம் எது, அது ரெண்டும் சேர்ந்துருக்கா இல்லை சேரலையா, யாருக்கு சேர்ந்துருக்கு, சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இது போன்ற யோகங்கள் எத்தனையோ யோகம் இருக்குது. குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் ரிஷபத்தில் இருக்குது, குரு மங்கள யோகம். சூரியனும் புதனும் கடகத்தில் இருக்குது. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம். கல்வி கேள்விகளிலே சிறந்தவர்களாக விளங்குவார்கள். இப்படிப்பட்ட யோகம் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்து அது எப்பொழுது நடைபெறும், அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்விலும் வெற்றி பெற இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். இன்று வீட்டு தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். 2ஆம் இடத்திலே செவ்வாய். ராஜநாதன் 2இல் இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். இன்று பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில்கள் சம்பந்தமாக ஏதேனும் புது முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவதாக சொல்லுவார்கள். என்ன இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டுமல்ல ஆடி சுவாதி. எனவே அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சூழல் கூட உண்டு. 9ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் உங்களுடன் இணைந்து வருவார்கள். அரசல் புறதலாக இருந்த அண்ணன் தம்பிகளின் உறவு இன்று புனிதப்படலாம். பாகப்பிரிவினர்கள் பற்றிய பேச்சு இன்று நல்ல முடிவுக்கு வரும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புத ஆதித்ய யோகம் செயல்படுகின்ற நாள். பொருளாதாரத்திலே திருப்தியாக இருக்கும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். தேக நலனுக்காக ஒரு சிறு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகல வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சுவாதி என்பதனாலே நரசிம்மரை நீங்கள் வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். வேலையில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கலாம். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பணிபுரிய சொல்லி உத்தரவிடுவார்கள். அது மட்டுமல்ல, அன்பு நண்பர்கள் உங்களுக்கு பகையாகலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை இந்த பொருட்களை மாலை நேரத்தில் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, சச்சரவை விட்டு சமாதானமாகவும் நீங்கள் செல்ல வேண்டிய நாள். 7ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்படும். வாக்குவாதங்களை தவிர்த்தால் தான் பலம் கிடைக்கும். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன். தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வேலையிலிருந்து விஆர்எஸ் பெற்றுக் கொண்டு வந்து சுயதொழில் தொடங்கலாமா, அப்படி தொடங்கினால் எதை செய்யலாம், நண்பர்கள் நமக்கு உதவுவார்களா என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்திருப்பீர்கள். அந்த எண்ணங்களுக்கெல்லாம் வடிகாலாக இன்று ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் உண்டு. தேகநலன் கருதி கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை உண்டு. அயல்நாட்டிலிருந்து வரும் அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கலாம். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு ஏற்படும். புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி. இப்பொழுது சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் ஒன்று கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடிய சூழல் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புதன் இருப்பது நன்மைதான், ஆனால் சூரியன் இருக்கலாமா? 9க்கு அதிபதி இருப்பதால் தந்தை வழியில் சில விரோதங்கள் வரலாம். தந்தை வழியில் மட்டுமல்ல, பாகப்பிரிவினர்கள் இழுபறி நிலையில் இருக்கும் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். கடல் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று நிதானமாக இருப்பதே நல்லது. நிதானமாக செயல்பட்டால்தான் நிம்மதி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்க்கிறது. குரு பார்வை இருப்பதனாலே வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். வருங்காலத்தை பற்றிய கவலை உங்களுக்கு கொஞ்சம் மேலோங்கலாம். இதை செய்வோமா, அதை செய்வோமா, தொழில் செய்யலாமா, உத்தியோகத்திலேயே இருக்கலாமா என்றெல்லாம் பல வழிகளில் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை இன்று நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். 2லே சனி. குடும்பத்தை பொறுத்தவரை ஒற்றுமை மேலோங்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வெட்டி பழுது பார்க்க வேண்டும் என்ற கனவு கூட இன்று நனவாகலாம். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். 2லே ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறக்கும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் நன்மை அடைவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். சேமிப்பு கரையும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதாயம் தரும் தகவல் வரும் என்று எதிர்பார்த்த இடத்திலே உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்காமல் போகலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் தொல்லைக்கு ஆளாக நேரிடும். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட அவர்கள் தொலைபேசி வாயிலாக உங்கள் மீது கொஞ்சம் வெறுப்பு காட்டலாம். நீங்கள் செய்த பணி திருப்தி இல்லை என்று சொல்லலாம். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காத நாள் இந்த நாள். பொதுவாக இது போன்ற சந்திராஷ்டம தினங்களில் பொறுமையாக செயல்பட வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். மனதிலே துணிவும் தன்னம்பிக்கையும் கை கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தெய்வ வழிபாடும் உங்களுக்கு வேண்டும். இன்று ஆடிச்சுவாதி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.